ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்க்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபேசுகிறேன். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் ஒரு 500 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலாறு என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பரிதிமார் கலைஞர். கொடுக்கப்பட்ட பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்று ஞான பச்சிலை. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? ஜி போப். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டாலே ஜி போப் தான் மேக்சிமம் ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின், தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார்? ஆன்சர் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஜி போப். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் முதற் குலத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சதுரகாதியை இயற்றியவர் யார்? ஆன்சர் சதுரகாதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். திருக்கடிகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 100 வெண்பாக்கள். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர்? ஆன்சர் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு பாடியது யாரு? பாரதியார். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம். அடுத்த கொஸ்டின், வாணிதாசனின் நூல்கள் இதுல எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழிச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? ஆன்சர் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா 64. அகநானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அகநானூறு நெடுந்தொகை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல்லுடைய நூல். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன்? ஆன்சர் யாரு? துரியோதனன். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்த பெருமகனார்? ஆன்சர் திருவிக்கா. நாடு மொழியும் நமது கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர்? ஆன்சர் நாடு மொழியும் நமது கண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 225 பாடல்கள். அடுத்து, தேவனையர் பாரனர் பற்றி மொழி நாயர் என்று அழைக்கப்படுகிறார். செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர்? அடுத்து, பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1,2 தான் சரி. நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் மனோன்மணியம். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல்? ஆன்சர் 18. பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? ஆன்சர்
போல செய்தல் அப்பண்பின் அடிப்படையில் தான் நாடகக்கலை அமைந்துள்ளது. கன்னிமரம் நூலகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் வந்து சென்னை, எழும்பூர். தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? ஆன்சர் கதிரின் வெற்றி. அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. ஞான கண்ணாடி, வேத விளக்கம், தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குருகதை. இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து 3142. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் தேவநேய பாவனர். நாடகக்கலையை மீட்டெடுப்பது எனது குறிக்கோள் என்று கூறியவர். ஆன்சர் வந்து நான் முத்துச்சாமி. தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? ஆன்சர் தண்டமில் ஆசான் அப்படின்ட்டு இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை வந்து பாராட்டியிருப்பார். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபவர் வந்து உமர் புலவர். எட்டுத்தொகை நூல்களில் ஓங்கு எனும் அடைமொழி பெற்ற நூல். எட்டுத்தொகை நூல்களில் ஓங்கு எனும் அடைமொழி பெற்ற நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். மடந்தை பருவத்தின் வயது. ஆன்சர் வந்து 14 to 19. கலம்பக உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் கலம்பக உறுப்புகள் 18. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர். ஆன்சர் நான் பிச்சமூர்த்தி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பெருமைப்படக்கூடியவர் வந்து பாரதியார். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? ஆன்சர் வந்து 3 காண்டங்கள். அடுத்தது சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருப்பாக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து 5027. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது. ஆன்சர் வந்து பிசிராந்தியாருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது. சேரன்மான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? ஆன்சர் சேரன்மான் காதலி அப்படிங்கிறதுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். கல்லாத மோடரை காணவும் ஆகாத கல்லாத மோடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார்? ஆன்சர் வந்து திருமூலர். கல் மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து ரச்சினிய மனோரகம். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் தமிழ் நாடக தந்தை யாரு? பம்மல் சம்பந்தனார். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர். ஆன்சர் மரபு கவிதை வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்படின்ட்டு யாரை சொல்றாங்கன்னா அப்துல் ரகுமான். இந்தியாவின் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து திருவிகா. அடுத்த கொஸ்டின், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து தமிழ் தாத்தா வந்து யாரு? உவேசா. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமரா நூலகம். இந்திய நூலகங்களின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் டாக்டர் அரங்கநாதன்.
அடுத்த ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. திணையும் தெய்வங்களையும் வந்து பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. குறிஞ்சிமுல்லை, மருதம் நெய்தல், வருணன் இந்திரன், திருமால் முருகன். இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 3 2 1. பொருத்தமற்ற இணையை தேர்வு செய்க. பாசவர், நெய்பவர், ஓசுனர், எண்ணெய் விற்பவர், கண்ணூல் வினைஞர், ஓவியர், மண்ணீட்டாளர், சிற்பி. இதில் பொருத்தமற்ற இணை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாசவர் அப்படிங்கிறது நெய்பவர் அப்படிங்கிறது பொருத்தமற்றது. அடுத்த கூற்று 1. கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கம்பர் 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்த புலவர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து சரிதான். அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் பாலைத்திணை பாடல்கள் வந்து ஒற்றைப்படை எண்களாக வந்து வரும். 1 3 5 7 9. கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல் வந்து எது? ஆன்சர் கலித்தொகை. 17 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. அறநூல்கள்னு சொல்லுவோம்ல, அது எத்தனை? ஆன்சர் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள். நீதியை வலியுறுத்தும் நூல்களோட எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் 1. ஆன்சர் திமில். இரட்டை மொழிதல், இருட்டுற மொழிதல் என்பது? ஆன்சர் வந்து ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல் தான் வந்து இருட்டுற மொழிதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து கலித்தொகை. மலைப்படும் கடாம் நூலின் பாட்டுடை தலைவன்? ஆன்சர் வந்து என்னது? நன்னன். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஆதி சித்தர் வந்து திருமூலர். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் வந்து வானமாலை. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் வந்து பாரதியார். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல்? ஆன்சர் வந்து மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர்? ஆன்சர் வந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஒரு செகண்ட். அடுத்த கொஸ்டின். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து நாடக காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். கம்பர் அவைக்கள புலவராக விளங்கிய அரசவை? ஆன்சர் வந்து குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? ஆன்சர் வந்து கம்பராமாயணம், திருக்குறளும். தேசியம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல்? ஆன்சர் வந்து திருக்குறள். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் பட்டினம். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? ஆன்சர் வந்து பெரியார். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து காமராசர். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர்? ஆன்சர் மூவா.
தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர் மற்றும் பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1,4. கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் வந்து ரட்சணிய மனோரகம். காலமேக புலவரின் இயற்பெயர் யாது? ஆன்சர் வரதன். திருவிளையாடல் புராணம் என்னும் நூலை இயற்றியவர்? ஆன்சர் வந்து பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படுவது பெரிய புராணம். குறுந்தொகை நூல் வந்து 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். இல்லை, சரியானது வந்து இது. ஆன்சர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான். சிறு பஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் 5 வேர்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம். வரியது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல்? ஆன்சர் வானத்தில் காற்றுள்ள பகுதியை பற்றி கூறக்கூடிய நூல் வந்து புறநானூறு. ஒருமிட துதுவா ஓர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல்? ஆன்சர் நிலத்தின் தன்மையை சொல்லக்கூடிய நூலும் வந்து புறநானூறு தான். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்றவர் யார்? ஆன்சர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது ஔவையார். தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? மூவா கடிதம் அப்படின்னு வந்துட்டனால யாரு? மூவா வந்து தம்பிக்கு தான் கடிதம் எழுதியிருப்பாரு. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடிய அருளியவர்கள்? ஆன்சர் வந்து 63 கிடையாது, 12 ஆழ்வார்கள். சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆன்சர் 3 காண்டங்களை உடையது. இயேசு காவியம் பாடியவர்? ஆன்சர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் முத்தையா. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை? ஆன்சர் கருவேப்பிலை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்றார் வள்ளுவரார்? யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்னு பார்த்தீங்கன்னா முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்? ஆன்சர் போகி. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? ஆன்சர் வந்து மூவா. அடுத்தது நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்புக்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து பரிதிமார் கலைஞர். சீவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் யார்? திராவிட சாஸ்திரின்னு அழைக்கப்படுபவர் வந்து பரிதிமார் கலைஞர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோ வாளோன்று முன் தோன்றிய மூத்த குடி என் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது? கல்வெட்டுகளில் வந்து மதுரைன்னு காணப்படுகிறது. திணையளவு போதா சிறுபுல் நீர் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் காண்க?
ஆன்சர் வந்து கபிலர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். ஆன்சர் முத்துலட்சுமி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி. பொதுமறையான திருக்குறளில் இல்லாது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். அடுத்தது, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர். ஆன்சர் ராமாவதாரம். அடுத்தது, அகநானூறு பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 8 தொகை நூல்கள் ஒன்று, நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. 10 பாட்டு நூல்கள் ஒன்று, புலவர் பலவரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 to 4 வந்து சரி. 8 தொகை நூல் தான் இது, 10 பாட்டு நூல்கள் கிடையாது. ஆன்சர். அடுத்தது, தேம்பாவணியின் பாட்டோடி தலைவன். ஆன்சர் சுசீமா முனிவர். எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது. ஆன்சர் வந்து நாட்டுப்புற பாடல். தமிழ் வீடு தூது நூலின் பாட்டோடி தலைவன். ஆன்சர் வந்து மதுரை சொக்கநாதர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4000 மாதமாய் கொய்யவனை வேண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு வந்ததுனால இந்த கேள்வி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாடிய சித்தர் வந்து யார்? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்ட்டு வந்துட்டனாலே ஆன்சர் கடுவெளி சித்தர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர். ஆன்சர் திருமூலர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர். ஆன்சர் வந்து மகவத்துவான் மீனாட்சி சுந்தரனார். சான்றோர் பாலராப சாளர் பாலர் ஆகுபவ. சான்றோர் பாலராபன்ட்டு வந்துட்டாலே ஒரே நூல் தான். ஆன்சர் வந்து புறநானூறு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஆன்சர் வந்து வே ராமலிங்கனார். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது பெற்றவர். ஆன்சர் தமிழெண்ணெய் விருதை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. ஆன்சர் வந்து பிரெஞ்சு அரசு வந்து செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்கோம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர். ஆன்சர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் முடியரசன். திராவிடம் எனும் சொல்லின் முதலில் உருவாக்கியவர். ஆன்சர் குமரியில பட்டர். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். ஆன்சர் வந்து தந்தை பெரியார். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். ஆன்சர் வந்து துரைமாணிக்கம் அப்படிங்கிறது பாவலர் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஆன்சர் அழகிய சொக்கநாதர் வந்து பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஆன்சர் வந்து வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பாஞ்சாலி சபதம். குறுந்தொகையின் அடிவரையறை. ஆன்சர் வந்து 4 to 8. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து ஆஸ் யூஷுவல் புறநானூறு. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் பொருத்தமில்லாததை கண்டுபிடிக்க. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. இதில் பொருத்தமில்லாதது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 10 பாட்டு. கல்வி அழகே அழகே என்றும் கல்விக்கரையில் கற்பவர் நார்சில என்று கூறும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து நாலடியார். முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? ஆன்சர் வந்து முதுமொழி காஞ்சிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர்.
ஆன்சர் வந்து தஞ்சை ஞானப்பிரகாசர். அடுத்தது இது ஒரு பொறுத்துக. காலை மாலை உலாவின் நிதம் மீதுன் விரும்பல் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு. இதை பொறுத்து ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4123. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? ஆன்சர் வந்து வரி வடிவம். எண்ணி துணிய கருமம், இதில் கருமம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வந்து செயல். சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை. சைவ சமய குறவர்கள் 4. சரியான குற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பற்றியது. இவர் திருமுனைப்பாடியில் வந்து பிறந்திருக்காரு. அப்பர் என அழைக்கப்படுகிறார். திருஞான சம்பந்தர் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுகிறார். அப்பர் ஆளுடைய அரசு வாகீசர் என்றும் என அழைக்கப்படும் நாவுக்கரசர். படிச்சிங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் மெதுவாக படிங்க, ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் குரல். ஆன்சர் வந்து பாஞ்சாலி சபதம். அடுத்து வெறுக்கை நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் செல்வம், காருகர் எண்ணெய் விற்போர். இல்லை சரியானது என்னது? பொருத்தமான அருஞ்சொல் பொருள் காண்க. சரியான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்போருங்கிறது சரி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம். ஆன்சர் முடியரசனோட தமிழக அரசு வெற்றி பெற்றது வந்து பூங்கொடி. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர். ஆன்சர் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படின்னு பாடியது யாரு? பாரதியார். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர். ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? ஆன்சர் வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். மருந்து பெயர்களில் அமைந்த 2 நூல்கள். ஆன்சர் வந்து திருகடிகமும் ஏலாதியும். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று கூறக்கூடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து மோதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் வந்து யாரு? வீரமாமுனிவர். ஆங்கிலம்னா ஜி போப்பு, லத்தீன்னா வந்து வீரமாமுனிவர். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஆன்சர் வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். ஆன்சர் 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். ஆன்சர் குகப்படலம் வந்து கங்கை படலம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம். ஆன்சர் பேரண்ட தோற்றம் பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். ஆன்சர் இதுவும் வந்து என்னது? பரிபாடல். அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர். ஆன்சர் வந்து சேக்கிலார். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை. ஆன்சர் வந்து தூது இலக்கியம் தான் வாயில் இலக்கியம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை போற்றினார்? சரி, யார் போற்றினார்? ஆன்சர் புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலார் வந்து பாரதியாரை போற்றினார்.
நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர். ஆன்சர் வந்து சம்பந்தர், திருஞான சம்பந்தர். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் வந்து எது? ஆன்சர் வந்து மனோன்மணியம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து திருவிளையாடல் புராணம். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம். தமிழில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர். ஆன்சர் வந்து வீரமாமுனிவர். திருமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் நூல் வந்து எது? வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கண நூல்களை கூறும் இலக்கண நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அடியாருக்கு நல்லார். திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் எனும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி எனும் ஒரு மொழி இருந்திருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தோன்றாவிட்டால் தமிழன் அப்படின்ட்டு என இருந்திருக்காது அப்படின்ட்டும் திருவள்ளுவர் தமிழன், திருக்குறள் தமிழ் மொழி அப்படின்ட்டு சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கி.வா.பெ. விஸ்வநாதன். அழுது அடியடைந்த அன்பர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது? ஆன்சர் வந்து மாணிக்கவாசகர். என்றுமுள்ள தென்தமிழ் எனும் தொடரை இயம்பியவர் யார்? ஆன்சர் வந்து கம்பர். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர். ஆன்சர் வந்து குமரகுருபரர். தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, படலங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் வந்து 36 படலங்கள். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிறது கவிமணி. கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் நூல் இலக்கியம். ஆன்சர் வந்து பழமொழி 400. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் வந்து எது? ஆன்சர் வந்து தேன்மலை. நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் வந்து எது? ஆன்சர் குறுந்தொகை. மேதையில் சிறந்தன்று என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது? ஆன்சர் மேதையில் சிறந்ததன்று என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்றது மறவாமை. மரமும் பழைய குடையும் ஆசிரியர்? மரமும் பழைய குடையும் ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து திருவிக்கா. சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோடிகள் பற்றியது படிச்சுட்டு ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. யாமிருந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். மன்னனும் மாசரும் கற்றவனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றவன் சிறப்புடையவன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மோதுரை. அடுத்த கொஸ்டின். நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது?
ஆன்சர் நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளி. முன்னீர் வழக்கம், இவ்வளவுதான், இதான் இதோடைய கேள்வி. முன்னீர் வழக்கம் மகுடுவு ஓடில்லை என்ன கூறும் நூல். முன்னீர் வழக்கம்னாலே எந்த நூல்னு டக்குன்னு சொல்லிடணும். தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். ஆன்சர் வந்து முன்னீர் வழக்கம் வந்து தொல்காப்பியம். தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் வந்து ஜி போப். வேருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். ஆன்சர் வேருடை செம்மொழின்னு வந்துனால யாரு? பாவலரு பெருஞ்சித்தனார். பகுத்தறி கவிநாயர் கவிராயர் உடுமலை நாராயணகவி ஊமை கவிஞர் பெருஞ்சித்தனார் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் தாரா பாரதி. இதில் வந்து சரியான இணைகளை வந்து தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1,3 வந்து சரி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர். ஆன்சர் வந்து பாரதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். இதுக்கும் ஆன்சர் யாரு? பாரதிதாசன் தான். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ஆன்சர் வந்து திருக்குறள். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஆன்சர் வந்து 7. அம்புஜதம்மாள் எழுதிய நூல் வந்து எது? அம்புஜதம்மாள் எழுதிய நூல் வந்து நான் கண்ட பாரதம். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் நூல் மூலிகை எது? குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்பதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை வந்து எது? புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர். இதுக்கு ஆன்சர் குமரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் உவேசா. 3 அடி சிற்றிலையாகவும் 6 அடி பேரிலையாகவும் கொண்ட அகற்பக்களால் ஆன நூல் வந்து எது? ஆன்சர் வந்து ஐங்குறு நூறு. அடுத்து இதை பொருத்தி வந்து ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து 3412. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர். ஆன்சர் வந்து பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1812. தமிழுக்கு கதியானவர் இருவர், அவங்க யாரு? தமிழுக்கு கதின்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே தான் இது. தமிழுக்கு கதியானவர் யார்? நூலுன்னு கேட்டால் கம்பராமாயணம் திருக்குறளும், கதியானவர்னு கேட்டால் கம்பரும் திருவள்ளுவரும். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல்? ஆன்சர் வந்து என்னது? ஊரும் பெயரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம் இல்லத்திலே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஈற்றமிழ் மாணவர்கள் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் வந்து சங்கரதாசு சுவாமிகள். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? ஆன்சர் தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1938 நவம்பர் 13 சென்னையில் வந்து பெரியார் அப்படிங்கிறது பட்டமும் தெற்காசியம் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து வழங்கியிருக்குது. கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட நூல் வந்து எது?
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பொங்கல் புது நாளில் மாண்பினை எந்த நூல் மூலம் அண்ணா வந்து விளக்கினார்? ஆன்சர் வந்து காஞ்சி. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பல்லு. அடுத்த கொஸ்டின். பெருமாள் திருமொழி பாடியவர் யார்? ஆன்சர் வந்து குலசேகரர். முடியரசன் இயற்றாத நூல் வந்து எது? ஆன்சர் வந்து நீலமேகம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷாக மருவியது? ஆன்சர் வந்து ஆத்தூர். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பெறவும் நல்மேல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து? ஆன்சர் வந்து நேர்மை. அடுத்து இதை பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4 3 2 1. நீல பொய்கின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சுனன். சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ஆன்சர் வந்து கூற்று 2 மட்டும்தான் வந்து சரி. ரெண்டும் சரி. ஓகேவா? சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், இது சரிதான். சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் 30 காதைகளை கொண்டுள்ளது, இதுவும் சரிதான். ஸோ கூற்று 2ம் வந்து சரி. ஏர் எழுவது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஏர் எழுவதை பாடியவர் கம்பர். இது பார்த்தீங்கன்னா ஏர் எழுவது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கிடையாது, அது கம்பர் எழுதிய நூல் தான். ஸோ கூற்று 2 மட்டும்தான் வந்து சரியானது. அடுத்தது, இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை பாரதாசன் யாதும் ஊரே யாவரும் கேளில் கனியன் பூங்குன்றான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள் அழுது அடிந்தொடிந்த அன்பர் திருமூலர். பொருந்தாத இணையை காண்க. இதோடைய ஆன்சர் யார்? அழுது அடியிடந்த அன்பர் வந்து திருமூலர் கிடையாது. நல்லது செய்தல் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து புறநானூறு. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? திரு பிளஸ் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய நூல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர். 133 அதிகாரங்களை கொண்டது. இவருடைய காலம் கிமு 31 என்றும் இந்த அட்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இதில் வந்து சரியான கூற்றுகள் எவைன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1,3 வந்து சரியானது. ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? நீங்களே படித்த ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
1,3 வந்து சரியானது. அடுத்தது பொருந்தாத இணையை வந்து கண்டறிக. வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர் இயேசு பெருமான், ஹெச் கிருஷ்ணபிள்ளை, சிவபெருமான், சுந்தரர், புத்தபிரான், நீலகேசி, நபிகள் நாயகம், உமர் புலவர். இல்லை பொருந்தாத இணை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து புத்தபிரான், நீலகேசிங்கிறது பொருந்தாத இணை. ஒற்றுமை காப்பியம் எனும் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல். ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். பொறுத்துக. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது. தண்டி அலங்காரம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. கிரவுல். தண்ணீரில்தா தமிழ். கால்டுவல். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்ட்டு சொல்லுது எது? தொல்காப்பியம். பொறுத்துகள்லாம் வந்து நான் காமிக்கிறேன், நீங்களே படித்த ஆன்சர் வந்து பண்ணுங்க, ஓகேவா? இப்போ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3412. அடுத்தது வந்து இந்த நூல் ஆசிரியரே பொறுத்துங்க. இதோடைய ஆன்சர் நூல் ஆசிரியர் பொருத்தும் போது இதோடைய ஆன்சர் வந்து 2413. அடுத்தது அகநாட்டில் பாட்டு வைப்பு முறை மற்றும் திணைகளை வந்து பொறுத்துக. இந்த நம்பர்ஸை இந்த திணைகள் கூட பொருத்தி ஆன்சரை சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து 2413. ராசராச சோழன் உலாவை பாடியவர். ஆன்சர் வந்து ஒட்டக்குத்தர். அடுத்த ஒரு பொறுத்துக. மாணிக்கவாசகர், ஆண்டாள், சுந்தரர், திருநாவுக்கரசர் இவங்க எந்த நூலை எழுதியிருக்காங்கன்னு பொறுத்தி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து 3412. பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தமிழகத்தின் வெஸ்ட்வொர்த் என்று அழைக்கப்படுவர். புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். திரைக்கவி திலகம். மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வணிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா எனும் புனைப்பெயர்களில் கண்ணதாசனுக்கும் உண்டு. இதில் பொருத்தமற்றது எதுன்னு சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து தவறானது. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது? ஆன்சர் வந்து திருப்பெருந்துறை. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர். ஆன்சர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார். புனைப்பெயர் புதுமை பித்தன், ஈரோடு தமிழன்பன், வாணிதாசன், கண்ணதாசன் இவர்களுடைய இது புனைப்பெயர். இயற்பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 4123. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து அம்புஜதம்மாள். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் வந்து சேக்கிலார். அடுத்த நூலாசிரியர் பொறுத்துக. பாண்டியன் பரிசு, குயில் பாட்டு, ஆசிய ஜோதி, சங்கோலி. ஆன்சர் வந்து 3142. 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல். ஆன்சர் வந்து 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் வந்து பரிபாடல். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்டு கூற்றுகள் சரியானவை எவை? 3 + 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றி
900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு வந்து முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தி 2700 பாடல்கள் உள்ளன. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இல்லை என்ன கேட்டிருக்கான், சரியான கூற்றுகளை எவைன்னு கேட்டிருக்கான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1,4 வந்து சரி. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர். ஆன்சர் வந்து ஆசிரியரோட பேர் வந்து எனது தெரியவில்லை. திருகடிகம் பற்றிய கூற்றுக்குள்ளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திருகடிகம் வந்து பார்த்திங்கன்னா 102 வெண்பாக்களை கொண்டது. ஆசிரியர் நல்லாதனார். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்துக்கு பெயர் திருகடிகம். இல்லைன்னு கேட்டிருக்காங்க, பொருத்தமற்றது. ஆன்சர் வந்து 102 கிடையாது, 100 பாடல்கள் தான். பாடு என கூறியவுடன் பாடுபவர். ஓசை நலம் சிறக்க பாடுபவர். தொடர்நிலை செய்யுள் பாடுபவர். சொல்லணி அமைத்து பாடுபவர். இவங்களை யாருன்ட்டு மேட்ச் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. மூலிகையின் பொது பெயர், அதோட சிறப்பு பெயரை மேட்ச் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. தூதுவளி, கற்றாழை, கரிசலங்கண்ணி, குறுமிளகு. ஆன்சர் வந்து 2143. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுபள்ளியின் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து தமிழின்பம். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டவர் யார்? ஆன்சர் சூரிய நாராயண சாஸ்திரி. பொருந்தாத இணையை கண்டறிக. பொதுவுடைமை, புதுமை பித்தன், தனித்தமிழ், மறைமடை அடிகள், பேச்சுக்கலை, அறிஞர் அண்ணா, புரட்சி பாரதிதாசன். இதில் பொருந்தாத இணை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொதுவுடைமைங்கிறது திருவிக வரும்னு நினைக்கிறேன். மனநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மனநூல் அப்படிங்கிறதோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர். இது ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக கூட இது கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து யாரு? லட்சுமி. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர். ஆன்சர் பாரதியார். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர். ஆன்சர் கம்பர். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஹெச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர். ஆன்சர் இளங்கோடிகள். புறநானூற்று பாடல்களில் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலம் வந்துட்டனாலே ஆன்சர் யாரு? ஜி போப் தான். மலைப்படும் கடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். ஆன்சர் வந்து கூத்தராற்றுப்படை. அடுத்தது ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். திருக்குறளுக்கு அடுத்தது வந்து 4 அடி 400. மண்பதைக்கு பொதுவான நூல் வந்து எது? மண்பதைக்குன்னா உலகத்துக்கு பொதுவான நூல் வந்து எது? திருக்குறள். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து அஞ்சலி அம்மாள். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களில் செலுத்தும் முறையை நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உருவோன் மருக என்று பாடியவர். ஆன்சர் வந்து வெண்ணிக்குவைத்தியார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி போப் பிறந்த நாடு.
ஆன்சர் ஜிபோ பிறந்த நாடு வந்து கனடா. தனித்தமிழுக்கு வித்திட்டவர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பரிதிமார் கலைஞர். கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர்கள். கண்ணுள் வினைஞர் அப்படின்ட்டு புகழப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைபவர்கள். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர். ஆன்சர் வந்து யாரு? பாரதி. யார்? 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர். ஆன்சர் வந்து திருஞான சம்பந்தர். நடமாடும் கோயில் நம்பவர்க்கு ஒன்று ஈயில் படமாடு கோயில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர். ஆன்சர் திருமூலர். 15 சித்தர்களில் ஒருவர். ஆன்சர் வந்து போகர். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. பெருமாள் திருமொழி நாராயண திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம். ஆன்சர் வந்து 5ஆம் திருமொழி. அடுத்த கொஸ்டின். ஒரு செகண்ட். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சிப்பொறி உண்மையின் உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடும் நூல். ஆன்சர் ராவண காவியம். திருவிக்கா என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் வந்து திருவாரூர். பொருந்தாததை கண்டறிக. கரிசலாங்கண்ணி, பெருங்கராசம், கயந்தாகரை, சிங்கவள்ளி. ஆன்சர் வந்து சிங்கவள்ளி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். யார் கூற்று? ஆன்சர் வந்து ராபி சேதுபிள்ளை. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விட்டது தான் செய்கிறது என எழுதியவர். இந்த பொங்கல்னு வந்துட்டுனாலே அந்த டைமில் கடிதம் வந்து எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான். நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் யார்? ஆன்சர் வந்து சமண முனிவர்கள். பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல். ஆன்சர் வந்து மணிமேகலை. புறநானூற்றுள் பொருத்தனைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் வந்து 11. பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தது தொகுல், ஏற்றனர் மரபு, கவிழ்ந்தனர் மறுப்பு, கலங்கினர் பலர். ஆன்சர் வந்து முல்லைக்களி. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் பெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர். ஆன்சர் தந்தை பெரியார். தமிழ் மொழியை வடமொழி வல்லமை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். ஆன்சர் வந்து தேவநேய பாவனர். அடுத்தது, யார் பாடிய சித்தர்கள் பாடல் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? ஆன்சர் அகத்தியர். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஷ் என்று பேரினர் அண்ணா கூறுகிறார். ஆன்சர் வந்து கலிங்கத்து பரணி. திருத்தக்க. அடுத்தது, பொருந்தாத இணையை தேர்வு செய்க. இதை நீங்களே பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் திருத்தக்க தேவருங்கிறது வளையாபதி கிடையாது, சீவக சிந்தாமணி. பொருத்தமான இணையை தேர்வு செய்க.
திணை சிறுபொழுது, குறிஞ்சி ஏற்பாடு, மருதம் வைகறை, முல்லை நண்பகல், நெய்தல் மாலை. இதுல பொருத்தமான இணை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொருத்தமான இணை வந்து சி மருதம் வைகறை. திருக்குறளின் அழியாத்தன்மையை பறைசாற்றும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து திருவள்ளுவர் மாலை. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? ஆன்சர் வந்து புறநானூறு. பரிதிமார் கலைஞரின் தனிப்பாரசு தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆங்கிலம் அதனால ஜிபாப் தான். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? ஆன்சர் 26,350. ஆலப்பனை எனும் கவிதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து அப்துல் ரஹ்மான். அடுத்து இந்த நூல்களை பொறுத்து ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3421. பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் வந்து 412. பலப்பட்டை சொக்கநாதர் பிள்ளைத்தமிழ் எழுதிய மற்றொரு தூது நூல் வந்து எது? ஆன்சர் வந்து தென்றல் விதிர் தூது. ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்து 8 திங்களில் டேஷ் டேஷ் ஆகிய மொழிகளை படித்தார். ஆன்சர் வந்து வடமொழி மற்றும் தமிழ். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று ஊமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? ஆன்சர் வந்து சுப்புரத்தின தாசன். உச்சி மலையிலேயே ஊறும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதர்களும் உயிர் தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர்? ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர்? ஆன்சர் வந்து திருவிகா. அடுத்தது இதை வந்து பொறுத்தி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து 2413. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? ஆன்சர் வந்து தண்டலம் பாங்க, இப்போ காஞ்சிபுரம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சியாய் பின்பற்றியவர் யார்? ஆன்சர் பாரதாசன். பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பேர் ராமாவதாரம், பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு காதை. கம்பராமாயணம் ஒரு வழி நூலாகும். எது வந்து பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா உட்பிரிவு வந்து காதையாக இருக்காது, படலமாக இருக்கும். அதான் தப்பு. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வந்து கூடலூர் கிழார். பெருஞ்சோலையில் ஆட்கொள்ள அடைந்துவிந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமியேன் யான் என்றார். இவ்வடிகளை யார் குறிப்பிடுகிறது? இந்த சூளை நோயின்னு வந்ததுனாலே ஒரே கான்செப்ட் தான் இதில் புக்லேயே இருக்குது. யார்? திருநாவுக்கரசர். பொருந்தாத இணையை கண்டறிக. படித்து பொருந்தாதது ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து முக்கூடர் பல்லுக்கு வந்து ஆசிரியரோட பேர் வந்து தெரியாது, அதனால இது வந்து தப்பு. கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? ஆன்சர் வந்து உமறு புலவர். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இயற்பெயரை கண்டறிக. பாரதியார், பாரதாசன், சுரதா, வாணிதாசனோட இயற்பெயர்களை கொண்டு மேட்ச் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 4312. திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது.
ஆன்சர் 7 அப்படிங்கிறது எண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது. திருக்குறளின் அறத்துப்பால் பொருள்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் லத்தீன் மொழினா வீரமாமுனிவர், ஆங்கிலம்னா ஜி போப். சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம்? ஆன்சர் சமண சமயம். கலித்தொகையை தொகுத்தவர்? ஆன்சர் நல்லாந்தோனார். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஆன்சர் ஒட்டக்குத்தர். தமிழ் வீடு தூதுவில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 268 கன்னிகள். திருமலை முருகன் பல்லுவின் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? ஆன்சர் விருத்தப்பா. முக்குடர் பல்லுக்குரிய பாவகை? ஆன்சர் சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர்? ஆன்சர் கடிவெளி சித்தர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று யாருடைய கூற்று? ஆன்சர் பாரதாசன். செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? ஆன்சர் சோழர் காலம். தில்லையாடி வள்ளி அம்மையின் தியாகத்தை பற்றி குறிப்பிடும் காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? ஆன்சர் இந்தியன் ஒப்பீனியன். மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள்? ஆன்சர் வயிறு பிடிக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். அறவயிற்றுக்கு கஞ்சுக்கு அல்லப்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ஆன்சர் பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? ஆன்சர் அண்ணா. பெருன்னு வந்ததுனாலே அண்ணா தான். கண்ணல் பொருள் தரும் தமிழை நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர்? ஆன்சர் சுப்புரத்தினம். கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல்? ஆன்சர் திருவாசகம். எட்டுத்தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 5. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல்? குறிஞ்சிப்பாட்டு. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார்? ஆன்சர் அகத்தியலிங்கம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதே செம்மொழி என கூறியவர்? ஆன்சர் தேவநேய பாவனர். அடுத்தது ஒரு பொறுத்துக. சிறப்பு அடைமொழி பெயர். அடுத்தது அவங்களோட பெயர். தமிழ்நாட்டின் ரசல் கம்சதேவ், மாப்பாசான், வால்டர் ஸ்காட், ஜேன் ஆஸ்டின் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர்கள் யார்? ஆன்சர் 3142. தமிழ் அறிஞர் சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்தனார், ஊவேசர், ஆபி சேதுபிள்ளை, திருவிக்கா. மேட்ச் பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் 4123. நீல முடித்தரித்த பழமொழி சேர் நாடு நிறமுதமென பாய்ந்து நிரம்பும் நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பாஞ்சாலி சபதம். தமிழ்கிழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல்? புறநானூறு. 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர்? ஆன்சர் பேயாழ்வார். காந்தியடிகள் எந்த நாடக நூலை
படித்து தன் முதல் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலாம். ஒரு நாடக நூலை படித்ததுக்கு பிறகு அவர் பெற்றோர் மேல் ரொம்ப அன்பு செலுத்தியிருப்பார். அந்த நாடக நூல் வந்து எது? ஆன்சர் வந்து சரவண பிதுர்பத்தி. குறிஞ்சி நிலத்திற்கான தெய்வம். ஆன்சர் வந்து முருகன். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். ஆன்சர் முல்லைப்பாட்டு. நூலாசிரியர் திருக்கடிகம், ஏலாதி, நான்மணிக்கடிகை, சிறுபஞ்ச மூலம். பொருத்தி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து 2413. வினையே ஆடவர்க்கு உயிர், முன்னீர் வழக்கம், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, விரல்கள் 10 மூலதனம். இதெல்லாம் சொன்னது யார்? எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 2341. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர்? திருவிக்கா. இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து 2413. அடுத்த இந்த நூல்களை பொறுத்து ஆன்சரை சொல்லுங்க. பெத்தலகம் குறிஞ்சி, முத்துக்குமரசம் பிள்ளைத்தமிழ், அழகர் கிளை விடுத்தது, தக்கையாக பரணி. இதை பொறுத்து ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து 3412. மோசிக்கீரனார் உடல் சொருவினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன்? ஆன்சர் வந்து இரும்போரை. நூல் ஆசிரியர்கள் அறிதல், ஜெயங்கொண்டார், காரியாசன், கம்பர், கண்ணங்கனார். இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து 3412. அடுத்த ஒரு பொறுத்துக. இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. கவுந்தியடிகள், மாதிரி, மாதவி, கண்ணகி. இவங்க வந்து இது கூட எதில் மேட்ச் ஆகுதுன்னு ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து 3142. திருக்குறளில் 7 என்னும் எழுத்து என்னும் பெயர் எத்தனை குறப்பாக்களில் வந்துள்ளது? திருக்குறளில் 7 என்னும் பெயர் வந்து எத்தனை குறப்பாக்களில் வந்துள்ளது? ஆன்சர் வந்து 7 அப்படிங்கிறது 8 குறப்பாக்களில் வந்திருக்கிறது. யாருடைய அறிவுரையின்படி ஆதிரை இடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? ஆன்சர் வந்து யாரு? அரவணடிகள். கம்பரை பிறந்தவர் யார்? கம்பர் கூட ரிலேஷன் உள்ள புலவர் யாரு? சடையப்ப வள்ளல். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? 2004. குருக் மால்தோ பிராகுயி என்பன? ஆன்சர் வந்து வட திராவிட மொழிகள். அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி, மறைவர் வீதி. இதை பொறுத்து ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் 3421. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்? ஆன்சர் வந்து ஒரு கிராமத்து நதி. சிற்பி பாலசுப்ரமணியன் நூல்கள். அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர்? முதுமக்கள் தாளிகள் வந்து ஆதிச்சநல்லூர். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல்? ஆன்சர் தேன்மலை. பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? ஆன்சர் விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர்? ஆன்சர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. புலர்நலுக்கற்ற அந்தலாளன் என பாராட்டப்படுபவர்? ஆன்சர் கபிலர். பொறுத்துக. ஒழுக்கத்தின் ஏதுவர், இழுக்கத்தின் ஏதுவர், பொறாமை உடையவரிடம், ஒழுக்கம் இல்லாதவரிடம். ஆன்சர் வந்து 2413. வாய்மை எனப்படுவது?
ஆன்சர் தீங்கு தராத சொற்களை பேசுகிறார். 100 ஆசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி. ஆன்சர் நித்திலக்கோவை. திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர். மருதகாசி. அடுத்து இதை பொறுத்துங்க. வசன நடை கைவந்த வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர், தைரியநாதர், காந்திய கவிஞர். ஆன்சர் 3142. உவைசாவுடைய ஆசிரியர் பெயர். ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார். திணைமாலை 150, திருகடிகம், திணைமொழி 50, புறப்பொருள், வெண்பா மாலை. இதெல்லாம் மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் 2341. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்று நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? ஆன்சர் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல். ஆன்சர் தேம்பாவணி. பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை. ஆன்சர் சுகுண விலாச சபை. ஐஞ்சிறு காப்பியங்கள் எனும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? ஆன்சர் குண்டலகேசி. அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? ருசிய நாடு. வைதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இவ்வரியை பாடியவர்? கடுவெளி சித்தர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். ஆன்சர் தெரிவை. ஒன்றுக்கெலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். 9 நாளி உடுப்பவை இரண்டே புறநானூற்று பாடலை பாடியவர்? நக்கீரனார். ஜாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர்? ஆன்சர் முத்துராமலிங்கர். தேசிய காத்த செம்மல் என திருவிக்கா பாராட்டப்பெறுபவர்? தேசிய காத்த செம்மல் யாரு? முத்துராமலிங்கர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர்? ஆன்சர் கெல்லட். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர்? ஆன்சர் கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர்? ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர்? ஆன்சர் திருவாசகம். உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள்? ஆன்சர் 80 பாக்கள். நந்தி கிளம்பகம் யார் மீது பாடப்பட்டது? ஆன்சர் 3ஆம் நந்திவர்மன். 8 தொகை நூல்களில் முதலாக அமைந்த நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நற்றிணை. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பின்பு என்பது உன் நெறியாக இருக்கட்டும். ஆன்சர் மூவா எழுதிய கடித வரிகள். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதாசன் போற்றுவது? தந்தை பெரியார். அடுத்த நாமக்கல் கவிஞருடைய இந்த நூல்களோட எண்ணிக்கையை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க.
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3421. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? ஆன்சர் ரசூல் கம்சதேவ். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூற்றினை கூறியவர் யார்? ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெளித்தட்டு என்று கூறியவர்? ஆன்சர் டாக்டர் கிரவுல். எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் கலித்தொகை. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூலை படிச்சிருக்காரு. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கால்டுவெல். பொறுத்துக. பெருஞ்சித்தனார், சுரதா, முடியரசன், பாரதாசனுடைய நூல்களை பொறுத்துங்க. ஆன்சர் 3412. களவழி நாற்பது, கைநிலை, கார நாற்பது, பழமொழி இந்த நூல்களோட ஆசிரியரை பொறுத்துங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2341. திருக்குறள் பொருள் பாக்களின் இயல்கள். ஆன்சர் வந்து அரசியல், அங்கவியல், ஒளிபியல். கீழே கொடுக்கறதுல சரியானவை வந்து எவைன்ட்டு படிச்ச ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து 1, 3 வந்து சரி, சரியற்றவை. அப்போ 2, 4 சரி. கீழ்காணும் நூல்களில் இலக்கண நூல் அல்லாதது. ஆன்சர் இலக்கண நூல் அல்லாதது தேம்பாவணி. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், நாமக்கல் கவிஞர், முல்லைக்கோர் காடு போலும் சுரதா, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதியார், பொருந்தாத இணையை வந்து காண்க. ஆன்சர் வந்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது பாரதாசன், பாரதியார் கிடையாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், மீதுன் விரும்பில் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரு, நீரின்றி அமையாது உலகு. இதோடைய ஆன்சரை மேட்ச் பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் வந்து 2431. சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர்? பனு அகமது மரைக்காயர். குமரகுருபர் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல். பொருந்தாத நூல் வந்து இது நந்தி கலம்பகம். மொழி ஞாயிறு, மகாகவி, புரட்சிகவி, பாவலேறு. மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3412. சிங்கவெளி என்ற சொல் எச்சடியினை குறிக்கும்? ஆன்சர் தூதுவளை. கரிசலங்கண்ணியின் சிறப்பு பேர் எது? ஆன்சர் பிருங்கராசம். தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர்? ஒட்டகுத்தார். பெண்களின் பருவங்களில் மங்கை பருவிற்கு உரிய வயது வரம்பு? பன்னெண்டு டு 13. பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் 5 சுருக்கம் 412 பாடல். இதை மேட்ச் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. இந்த பொறுத்துக்க. ஆன்சர் 3421. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறியவர் அப்பெண் யார்?
ஆன்சர் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. காலை மாலை உலாவினதும் இதை வந்து சொன்னவர் யார்? காலையிலும் மாலையிலும் வாக்கிங் போனால் உங்கள் காலை தொட்டு வணங்குவேன் அப்படின்ட்டு சொன்னது வந்து யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? மதுரை. எட்டுத்தொகை நூல் வந்து எது? அடங்காத நூல் வந்து எது? நெடுநல்வாடை வந்து 10 பட்டு நூல். சங்க கால இலக்கியங்கள் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து 8 தொகையும் 10 பாட்டும் தான். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர்? தமிழ் மாணவனாலே யாரு? ஜி போப் தான். ஒரு அணுவினை சதக்குறியிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யார்? கம்பர். போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? ஆன்சர் ஒட்டகுத்தன். மனுமறை கண்டவாசகம் என்ற நூலை எழுதியவர்? ராமலிங்க அடிகளார். ஓகே, அடுத்த கொஸ்டின் 401. தமிழின் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். சுதந்திர தாகம் எனும் புதினத்திற்காக 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்? சிசு செல்லப்பா. நோய்க்கு முதல் காரணம்? நோய்க்கு முதல் காரணம் உப்பு. ஜீவகாரணிய ஒழுக்கம் என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் ராமலிங்க அடிகளார். 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படாத மூலிகை தாவர வேர்? ஆன்சர் தூதுவளை. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து புறநானூறு. அகத்தனையும் புறத்தனையும் சேர்ந்து கூறும் 8 தொகை நூல்? பரிபாடல். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர்? பாரதியார். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர்? ஈரோடு தமிழன்பன். ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? ஆன்சர் 40 ஆண்டுகள். ஜாதி எனும் பாறை உடைந்து சுக்குநூறு ஆனது, இதற்கு காரணமாக இருந்த இருவர்கள்? பெரியார், அம்பேத்கர். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல்? ஆன்சர் மணிமேகலை. முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள்? ஆன்சர் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியர்களை பற்றியது. பற்றுளியாற்றுடன் பன்மலை அடுக்கடுத்து குமரி கோடும் கொடுகோல் உள்ள என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? பற்றுளி ஆறுன்னு வந்துட்டாலே ஆன்சர் போட்டுருணும். ஆன்சர் வந்து என்னது? சிலப்பதிகாரம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தாய்மொழி தமிழ் செம்மொழியாம் எம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்? பரதிமார் கலைஞர். ஒன்றை குலம் ஒருவனை தெய்வம் என்பது டேஷ் நூலின் புகழ்பெற்ற தொடர்? திருமந்திரம். நூலையும் ஆசிரியரும் பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க. 4312. அடுத்தது நூலையும் ஆசிரியர் நூலையும் அதோட இதையும் பொறுத்துங்க. துளசி, கீழ நெல்லி, தூதுவளை, குப்பைமேனி இதோடைய பயன்களை பொறுத்தி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் 4321. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை?
பேச்சுக்கலை. சிறுபஞ்சமூலத்தில் கடல் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆன்சர் 97. நவ்வி என்பதன் பொருள். நவ்வி அப்படின்னா என்னது? மான். தமிழில் காணும் முதல் சித்தர். ஆன்சர் தமிழில் காணும் முதல் சித்தர் திருமூலர். செல்வத்து பயனை ஈதல் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் செல்வத்து பயனை ஈதல் அப்படிங்கிறது புறநானூறு. சொல்லின் செல்வர், வசன நடை, வள்ளலார், தமிழ் தென்றல், தண்டமிழ் ஆசான். இதை பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் 4312. அடுத்து பொறுத்துங்க. புத்தகசாலை, தீக்குச்சிகள், சிக்கனம், காடு. இது இந்த சிறுகதிகள் அதோட ஆசிரியருமாய் வரும். ஆன்சர் 3421. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர். மக்கள் கவிஞர். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கன்றே என பாடியவர். பாரதிதாசன். பொருந்தாத இணையை குறிப்பிடுக. சிற்றிலக்கியங்கள். இது படிச்சு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பரிபாடல் அப்படிங்கிறது 10 பாடல் கொடுத்துருக்கல. இதுதான் பொருந்தாத இணை. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் தேவாரம். திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 658. பொருந்தாத இணையை கண்டறிக. சிறுபஞ்ச மூலம், காரியாசன், ஞானரதம், பாரதியார், எழுத்து, சீசு செல்லப்பா, குயில் பாட்டு, கண்ணதாசன். இதில் பொருந்தாத இணை என்ன? ஆன்சர் குயில் பாட்டுங்கிறது கண்ணதாசன் கிடையாது. சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை திருமந்திரம். ஆன்சர் 10வது. என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர். காந்தியடிகள். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றை நான் இறந்து விடுவேன் என்றவர். ஆன்சர் ரசூல் கம்சதேவ். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஷ் உள்ளன. 42. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். பெருந்தேவனார். ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் சேரல் இரும்போரை. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரையில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார்? பரிமேலகர். 120 பாடல்கள் அடங்கிய பகுதி அகநானூற்றில் எது? ஆன்சர் 120 களிற்று யானை நிறை. 3 அறையினார் அப்படிங்கிறதுல அறையினார் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் அரசன். திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர். ஆன்சர் நாமோ வேங்கடசாமி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. ஆன்சர் 2,3 சரி. பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மூசி பூர்ணலிங்கம். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவர் யார்? ஆன்சர் திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல். ஆன்சர் மனோன்மணியம். செங்கிரை பருவம் பிழைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? ஆன்சர் 2ஆம் பருவம்.
சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை யாது? ஆன்சர் வந்து இதுக்கு அகவருப்பா. தவறான இணை வந்து எது? இதை பொறுத்து ஆன்சர் வந்து சொல்லுங்க, தவறான இணை எதுன்ட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அகத்திரை கண்ணுங்கிறது தப்பு. தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து யார்? மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா. பிச்சமூர்த்தி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு எது? புதுவை அரசு. வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் அப்படிலாம் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர். அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் பாடல் எது? ஆன்சர் புறநானூறு. தமிழகத்தின் மிகவும் பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது? ஆன்சர் வந்து பிள்ளையார்பட்டி. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து உவேசா. என் த சரிதம்னு எழுதியிருப்பார். அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 10. பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினி மார்புகளை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர்? கடுவெளி சித்தர். அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு? அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் பாஞ்சாலி சபதம். அடுத்த இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. எங்கள் பகைவர் எங்கும் மறந்தர், பாட்டாளு மக்களை பேச வேண்டும், எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், சபைகளில் தமிழில் எழுந்து முழங்க வேண்டும். இதோடைய ஆன்சர் 4312. பண்டை தமிழர் எருது விடும் விழாவை எவ்விதம் அழைத்தனர்? ஏறு தழுவுதல். ஆறுகளி உலகத்து மட்கெல்லாம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் அறவுரை கோவை. டால்ஸ்டாய், பெர்னட் ரசல், கிருபாலினி, பிளாட்டோ இவங்களை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் 3412. நடு திராவிட மொழிகளில் ஒன்று? ஆன்சர் கோயா. பெரியார் தம் வாழ்நிலையில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமூக தொண்டு ஆற்றினார்? ஆன்சர் 13,12,000. 13,12. கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை? கலித்தாலிசை. திருக்குறள் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் டேஸ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர்? அயோத்திதாச பண்டிதர். இதை மேட்ச் பண்ணி சொல்லுங்க. தெலுங்கு, தமிழ், மால்தோ, சமஸ்கிருதம்? ஆன்சர் வந்து 4321. உமறு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராபுராணத்தை எழுதத் தொடங்கினார்? ஆன்சர் அப்துல் காதிர் மரைக்காயர். ஜி. போப் அவர்கள் தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல்? ஆன்சர் புறநானூறு. ஏலாதி டேஷ் வெண்பாக்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 80. கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல்?
ஆன்சர் வந்து சிறுபஞ்சு மூலம். பாரதியார் வசன கவிதைகளை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர். ஆன்சர் வால்ட் விட்மேன். அடுத்து சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது படித்து ஆன்சர் சொல்லுங்கள், பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். இதோடைய ஆன்சர் வந்து 1,2 வந்து சரியானது. பின்வருவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பொருநராற்றுப்படை பாடியவர் வந்து கபிலர். அகநானூற்றில் மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 180. கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை யுத்தியை கையாண்டவர் யார்? ஆன்சர் ஸ்டெஃபான் மலர்மே. உயிர்த்தெழும் காலத்திற்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து சு வில்வரத்தினம். தமிழ் மொழியை உயிர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர். பரதிமார் கலைஞர். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? அண்ணல் அம்பேத்கர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? பாரதியார். நற்றிணையில் வந்து 12 அடியாக பேரிலை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி பாடிய பாடலை எழுதியவர் யார்? போதனார். பிரபந்தம் எனும் வடச்சொல் உணர்த்தும் பொருள். நன்கு கட்டப்பட்டது. எந்த இணை சரியானது? ஆன்சர் தாராபாரதி. இது எங்கள் கிழக்குங்கிறது சரியானது. வால்ட் விட்மேன் பொது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்ற நூலின் ஆசிரியர். அண்ணல் அம்பேத்கர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவனைய பாவனர். குன்றக்குடி அழகியரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர். ஆன்சர் வந்து முடியரசன். சிறு என்பும் அதன் கையினால் எண்சான் உடையதே என்றவர். சிறு எறும்பும் அதன் கையினால் எண்சான் உடையதே என்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர். நாடகமேத்தும் நாடக கணிகை வந்து மாதவி. சைவ திருமுறைகள் 12 திருநாவுக்கரசர் பாடியது. ஆன்சர் வந்து 4, 5, 6. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர். பிச்சமூர்த்தி. பெருவெற்றி அல்லவா அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? அறிஞர் அண்ணா வந்து தம்பிக்கு கடிதம். திராவிட எனும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. பெண்கள் கல்வி கற்றொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக என்று எடுத்துரைத்தவர் யார்? பெரியார். இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் 3142. லாஸ்ட். உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிஞர் சுரதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.